ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட்டு, கம்மியான ரேட்டு. என்ன சம்பவம் நடந்தது? அது சேலத்துலலாம் அது வில்லேஜ், ரொம்ப வில்லேஜ். கோவில் திருவிழாக்கு தான் நாங்கள் போயிருக்கோம். ரொம்ப பட்டிக்காடு. அங்கே போனப்போ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளி சைடு தான் நம்ம போனோம். அவுட் சைடு தான் போனோம். அப்போ நம்ம போகையில புளிய மரத்து மேல இருந்து ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்ன ஆல்ரெடி அந்த ஊருக்காரவங்க அங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க லேடி. அதுக்கு புளிய மரத்து மேல நின்று உட்கார்ந்துட்டே பார்த்துட்டு இருக்காரு நாங்க என்ன பண்றோம் அப்படின்ட்டு. நான் தச்சேமா புளி வந்து என் தலையில விழுந்துச்சு. நான் இப்படி எட்டி பார்த்தப்போ மேல ஒரு உருவம் மட்டும் தெரியுது. எனக்கு பயம். இன்னொரு பொண்ணு ரொம்ப தூரத்துல போய் உட்கார்ந்துருக்கா. என் தலைக்கிட்ட தான் அந்த புலி விழுகுது. அண்ணாந்து பார்க்கையில அங்க ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கத்துனதுக்கு அப்புறம் அந்த ஆள் எப்படி இறங்குனாரு, எங்க போனாரு எதுவுமே தெரியாது. அப்ப அந்த ஊருக்காரங்கிட்ட கேட்டா அவன் ஒருத்த மட்டும் அப்படிதான் பண்ணுவான், அது யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்காரங்க சொல்லிட்டாங்க. வெளி மாநிலங்கள்ல அங்க இருக்கிறவங்க எப்படி நடந்துப்பாங்க? டான்சர் நிறைய வெவ்வேறு ஊர்களுக்கு போயிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? இது கும்மிடிப்படி மத்த ஊர்கள் அங்க எப்படி? அதுதான் இவ ஆட தானே வந்திருக்கா. அதே போல ரெஸ்பான்ஸ் வந்து என்ன சொல்றது, அந்த ஆட்டக்காரச்சின்ற மாதிரி ஒரு சீப்பா தான் பிஹேவ் பண்ணுவாங்க சில இடத்துல. நார்த் சைடெல்லாம் போயிருப்பீங்க இல்லையா? அங்கெல்லாம் வந்து அவங்க கல்ச்சரே வேற, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்வி. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் போடுவோம். பாவாடை சட்டை, சாரி, ஆஃப் சாரி, ஜீன், டிஷர்ட், இந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம போடுவோம். ஆனா நம்ம போடுற ட்ரெஸ்ஸோட அவங்க கிளாமர் எக்ஸ்ட்ரா எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லையா? அங்க உள்ள அந்த புள்ள ஏன் வந்து ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஆடுது? நல்லா தர மாதிரி தெரியுற மாதிரி ட்ரெஸ் போட சொல்லுங்க, இல்லைன்னா பேமெண்ட் ₹1 வாங்க முடியாது, வெட்டிடுவேன், இந்த ஊரை விட்டு நவர மாட்டீங்க அப்படின்றாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், ஜம்ப் பண்ணி எங்க லைட் வசதி கூட இருக்காது, அது வில்லேஜ் இல்ல, ஜம்ப் பண்ணி ஓடியா போயிடுவோம் பயந்துகிட்டு. அப்படிலாம் ஜம்ப் பண்ணி வந்திருக்கோம் நிறைய தடவை. உங்களை ஒரு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்றாங்க. இப்போ ஒரு தலைவர் ஒரு ஊருன்னா வந்து அவங்களுக்குள்ள எல்லாம் ஒத்துமையா இருப்பாங்க. இப்போ நாங்க வந்து இங்க சென்னையில இருந்து நாங்க ஒரு டீம் ஒரு வில்லேஜுக்கு போறோம். இப்ப 10 பாய்ஸ் இருக்காங்கன்னா ஒரு ஊரை அடிச்சிட முடியுமா? அவங்கள ஒரு மூளைக்கு ஓடிடுவாங்க, நாங்க ஒரு மூளைக்கு தப்பிச்சாதான் போதும் அப்படின்னு ஓடிடுவோம். அந்த மாதிரி பிரச்சனை பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. பேமெண்ட்டை பிடிச்சிருவாங்க, மழை பெஞ்சிரும், ஸ்பாட்டுக்கு அந்த கோவில், அந்த ஊர்கள்ல இருக்கிற கோவில் தலைமை அவங்க தான் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றாங்க இல்லையா? அவங்க கூட உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க? பாதுகாப்புனா அவங்களையுமே சில பேர் என்ன பண்ணிட போறாங்க, எங்க ஊருடா நீ போய் கம்ப்ளைண்ட் பண்றியா பண்ணிக்க, நாங்க பேசிக்குவோம் அப்படின்னு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பாதுகாப்பு கிடையாது? பாதுகாப்பு உங்களுக்கு நீங்களே தான். உங்க டீம்ல இருக்கிற பாய்ஸ் எல்லாம் எப்படி? பாய்ஸ் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு 10 பாய்ஸ் வந்தாங்கன்னா 5 பாய்ஸ் வந்து அங்க ஆடிட்டு இருப்பாங்க, ஒரு கேர்ள் வந்து சோலோ. எங்களுக்குன்னா கொஞ்சம் கேப் கிடைக்கும். அவங்களுக்கு கண்டினியூவா பாய்ஸ் 5 பாய்ஸ் கண்டினியூவா ஆடிட்டே இருக்காங்க. அதனால அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க குறிப்பிட்ட அளவு நம்மளுக்கு சேஃப் கொடுப்பாங்க, சேஃபா கூட்டிட்டு போவாங்க, கூட்டிட்டு வருவாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஊருக்காரவங்க, அங்க நடத்துற ஷோக்காரவங்க, அந்த மாதிரி தான் பிரச்சனை. உங்களுக்கு 13 வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னீங்க. ஒருவேளை அந்த கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் உங்க லைஃப் எப்படி இருந்திருக்கும்? நல்லா இருந்திருப்பேன். என்னவாயிருப்பீங்க? ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட்டு, கம்மியான ரேட்டு.